பாஜகவோட இணைந்திருந்தால் 30க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து வெற்றி பெற்றிருக்கலாம்னு வேலுமணி சொல்றாரு. பொதுச் செயலாளர் ஒரு கருத்து சொல்றாரு, நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க, முன்னாள் மூத்த அமைச்சர் ஒரு கருத்து சொல்றாரு. இல்லைங்க, இப்போ பேட்டி நான் கூட பார்த்தேன். நான் பொதுவாகவே ஒரு இவங்களோட கூட்டு வச்சா இவங்கள ஜெயிச்சிடலாம், அவங்களோட கூட்டு வச்சா இவங்கள ஜெயிச்சிடலான்றது. வாட் இஸ் தி ஸ்டாண்ட் ஆஃப் அவர் பார்ட்டி? தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆர் வி ப்ரொசீடிங் இன் த ஸ்ட்ரெயிட் லைன்? எஸ், வி ஆர் ஆன் த ஸ்ட்ரெயிட் லைன். இல்லையா? அந்த மாதிரி தான் எங்களுடைய நிலை. ஏன்னா அப்படி இருக்கும்போது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் கூட்டத்திலையும் தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டத்திலையும் ஒன்றா நடந்த கூட்டத்தில் எங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு தெளிவாக சொல்லிட்டோம். இப்போதும் இல்லை, எப்போதும் இல்லை. எப்போதும் இல்லைன்னா 2026 சேர்த்து தான் சொன்னோம். அதனால அது ஒரு அனுமானத்தின் அடிப்படையிலான ஒரு இல்ல அதுதான் அது வந்து ஒரு அனுமானத்தின் அடிப்படையில இப்படி இருந்தா அப்படி இருக்கா அப்படி இருந்தா இருக்குங்களா, அதுக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? என்னை பொறுத்தவரை அது அனுமானத்தின் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்ட பதிலா இருக்கலாம். அந்த அனுமானத்திற்கு சொல்லப்பட்ட பதிலுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. வாட் இஸ் அவர் பார்ட்டி ஸ்டாண்ட் சொன்னா, அவர் பார்ட்டி ஸ்டாண்ட் இஸ் கிளியர். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நான் தெளிவா தான் சொல்றேன். நீங்க அதுதான் கேட்கணும். அப்படின்னா உங்க பார்ட்டி ஸ்டாண்டாங்க எதிர்காலத்தில் அது மாதிரி இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. அது வந்து பாத்தீங்கன்னா இலையும் தண்ணீரை ஒட்டுமா, எங்கேயாவது இலையும் தண்ணீரை ஒட்டுமா? அந்த மாதிரி தான் இனிமே வந்து இலையும் தண்ணீரும் ஒட்டாது. அதே போல சும்மா மார்த்தட்டின்னு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு அகில இந்திய ரீதியில பிஜேபிக்கு மோடிக்கு கடிவாளம் போட்டாச்சு. இனிமே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் சொல்ற பாதையில் தான் அவர் போயின்னு இருக்க முடியும். இனிமேல் சோலவா இருக்க முடியாது. இப்படியெல்லாம் வந்து அகில இந்திய ரீதியில் இருந்துட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்துட்டு இன்னைக்கு சும்மா வந்து இன்னைக்கு வந்து ஒரு வார் ரூம் வச்சுக்கிட்டு ஒரு மீடியா வச்சு டெய்லியும் பேட்டி கொடுத்துட்டு லைம் லைட்ல இருக்குன்றதுக்காக எதையாவது ஒளரி சொல்லிட்டு இருக்கிற அந்த வேலை எங்களுக்கு கிடையாது. அது அண்ணாமலைக்கு வேணா உண்டு. பாஜகவோட இணைந்திருந்தால் 30க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து வெற்றி பெற்றிருக்கலாம்னு வேலுமணி சொல்றாரு. பொதுச் செயலாளர் ஒரு கருத்து சொல்றாரு, நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க, முன்னாள் மூத்த அமைச்சர் ஒரு கருத்து சொல்றாரு. இல்லைங்க, இப்போ பேட்டி நான் கூட பார்த்தேன். நான் பொதுவாகவே ஒரு இவங்களோட கூட்டு வச்சா இவங்கள ஜெயிச்சிடலாம், அவங்களோட கூட்டு வச்சா இவங்கள ஜெயிச்சிடலான்றது. வாட் இஸ் தி ஸ்டாண்ட் ஆஃப் அவர் பார்ட்டி? தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆர் வி ப்ரொசீடிங் இன் த ஸ்ட்ரெயிட் லைன்? எஸ், வி ஆர் ஆன் த ஸ்ட்ரெயிட் லைன். இல்லையா? அந்த மாதிரி தான் எங்களுடைய நிலை. ஏன்னா அப்படி இருக்கும்போது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் கூட்டத்திலையும் தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டத்திலையும் ஒன்றா நடந்த கூட்டத்தில் எங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு தெளிவாக சொல்லிட்டோம். இப்போதும் இல்லை, எப்போதும் இல்லை. எப்போதும் இல்லைன்னா 2026 சேர்த்து தான் சொன்னோம். அதனால அது ஒரு அனுமானத்தின் அடிப்படையிலான ஒரு இல்ல அதுதான் அது வந்து ஒரு அனுமானத்தின் அடிப்படையில இப்படி இருந்தா அப்படி இருக்கா அப்படி இருந்தா இருக்குங்களா, அதுக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? என்னை பொறுத்தவரை அது அனுமானத்தின் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்ட பதிலா இருக்கலாம். அந்த அனுமானத்திற்கு சொல்லப்பட்ட பதிலுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. வாட் இஸ் அவர் பார்ட்டி ஸ்டாண்ட் சொன்னா, அவர் பார்ட்டி ஸ்டாண்ட் இஸ் கிளியர். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நான் தெளிவா தான் சொல்றேன். நீங்க அதுதான் கேட்கணும். அப்படின்னா உங்க பார்ட்டி ஸ்டாண்டாங்க எதிர்காலத்தில் அது மாதிரி இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. அது வந்து பாத்தீங்கன்னா இலையும் தண்ணீரை ஒட்டுமா, எங்கேயாவது இலையும் தண்ணீரை ஒட்டுமா? அந்த மாதிரி தான் இனிமே வந்து இலையும் தண்ணீரும் ஒட்டாது. அதே போல சும்மா மார்த்தட்டின்னு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு அகில இந்திய ரீதியில பிஜேபிக்கு மோடிக்கு கடிவாளம் போட்டாச்சு. இனிமே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் சொல்ற பாதையில் தான் அவர் போயின்னு இருக்க முடியும். இனிமேல் சோலவா இருக்க முடியாது. இப்படியெல்லாம் வந்து அகில இந்திய ரீதியில் இருந்துட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்துட்டு இன்னைக்கு சும்மா வந்து இன்னைக்கு வந்து ஒரு வார் ரூம் வச்சுக்கிட்டு ஒரு மீடியா வச்சு டெய்லியும் பேட்டி கொடுத்துட்டு லைம் லைட்ல இருக்குன்றதுக்காக எதையாவது ஒளரி சொல்லிட்டு இருக்கிற அந்த வேலை எங்களுக்கு கிடையாது. அது அண்ணாமலைக்கு வேணா உண்டு. பாஜகவோட இணைந்திருந்தால் 30க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து வெற்றி பெற்றிருக்கலாம்னு வேலுமணி சொல்றாரு. பொதுச் செயலாளர் ஒரு கருத்து சொல்றாரு, நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க, முன்னாள் மூத்த அமைச்சர் ஒரு கருத்து சொல்றாரு. இல்லைங்க, இப்போ பேட்டி நான் கூட பார்த்தேன். நான் பொதுவாகவே ஒரு இவங்களோட கூட்டு வச்சா இவங்கள ஜெயிச்சிடலாம், வேலை வாய்ப்பு, சொத்து வரி, வீட்டு வரி, மின்சார கட்டணம் எல்லாம் உயர்ந்துச்சு. இதை மக்கள் யோசிக்க வேணாம் சொல்லுங்க. அப்போ இந்த விடியாத அரசுக்கு போட்டு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா இப்ப புத்தி வரல, ஏத்துவாங்களா கட்டணத்தை? சொல்லுங்க. உடனே இப்ப பரிசு வாக்களித்த மக்களுக்கு பரிசு
மின்சார கட்டணம் வரப்போகுது. இப்போ இன்னும் நிறைய பரிசு வரும். அப்போ அந்த மாதிரி ஒரு யோசிக்கணும். பொதுமக்கள் நான் குறை சொல்ல, தமிழ்நாட்டை சீரழிச்சல் நம்முடைய வரி உயர்வுக்கு காரணம், நம்முடைய சொத்து வரிக்கு காரணம், நம்முடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை காரணம், காவல்துறைக்கு பிரச்சனை, அரசு ஊழியருக்கு பிரச்சனை, தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றல. புத்தியோருக்கு என்ன பண்ணுவாங்க, ஐயோ இனிமே நாம வந்து மக்கள் பிரச்சனை கவனம் செலுத்தணும், சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும், அந்த ஒரு அக்கறையாவது வரும். அப்புறம் வந்து இதெல்லாம் கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். என்ன அதப்போல மக்கள் என்ன பண்ணாலும் சரி நம்ம பக்கம் தான் ஓட்டு போடுவாங்க. அந்த மமதை வந்துச்சுன்னா பாதிப்பு யாருக்கு சொல்லுங்க? மக்களுக்கு தான் பாதிப்பு, மக்களுக்கு தான் பாதிப்பு. ஒட்டுமொத்த சுமையும் மக்கள் தலைவர். அப்போ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னா மாற்றி போட்டுருக்கோம் ஓட்டை. அந்த